முருகாச்சரணம். கந்தரனுபூதி பாடல் 48. அறி ஒன்று அற அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற பிரான் அலையோ செறிவு ஒன்று அற வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே. பிரான்னு கூப்பிடுறார் முருகனை, வேலவனேன்னு கூப்பிடுறார். அந்த வேலவனேன்னு கூப்பிடுற போது அந்த வேலவன் யாருன்னு கேட்டா, போன அனுபூதி பாடல்ல சொன்னார் இல்லையா, ஆறாரையும் நீத்து அதன் மேல் நிலையை பெறுபவர்கள். அந்த சிவயோகிகளோடு ஒன்றி இருப்பவன், சிவயோகிகளோடு அவர்களாகவே இருப்பவன் இந்த வேலவன் அப்படிங்கிறார் இந்த பாட்டில். அதே மாதிரி முதல் 2 வரியில அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திருமேனின்னு சொல்லுவார். அந்த அறிவு பெற்ற ஞானியர்க்கு அவர்களாகவே இருக்கின்ற முருகப்பெருமான் நீ அப்படின்னு சொல்றார். அனுபூதி நிலை வந்ததுன்னா இறைவனை தனக்குள்ளே காணும் நோக்கு, தானாகவே உணரும் நிலை, அகம் பிரம்மாஸ்மி. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தத்வம் அசி, நீ நானாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுறது, அத்வைத்த நிலைக்கு வந்துடுறது. அதை தான் இந்த பாடலில் சொல்கிறார். அந்த அத்வைத்த நிலையை காட்டி கொடுக்கிற, அத்வைத்த நிலையில் உணர்கின்ற பொருளாக இருக்கின்ற முருகப்பெருமானே அப்படின்னு கூப்பிடுறார். இப்போ பாடலை அறிவு ஒன்று அற அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற பிரான் அல்லையோ. பிரான் அல்லையோ அப்படின்னா நீ தலைவன் அல்லவா அப்படின்னு அர்த்தம். அல்லையோ அப்படின்னாக்க நீ எப்பேற்பட்ட கடவுள் இல்லையா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அட்ரஸ் அது. நீ எப்பேற்பட்ட பகவான், பிரான் அல்லவா அப்படின்னு சொல்கிற மாதிரி. எப்பேற்பட்ட முருகனவன் அப்படின்னு கேட்டால், அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற. அறிவார் தானே உணரக்கூடிய, அறியக்கூடிய அவர்களுடைய அறிவில் பிரிவு ஒன்று அற, எந்த பேதமும் இல்லாமல், பிரிவு அப்படின்னா வேற எதை பற்றியும் நினைக்காம அதுவாகவே இருப்பது நின்ற பிரான். அந்த நிலை எப்போ வருது அப்படின்னு கேட்டால், அறிவு ஒன்றும் அற அப்படிங்கிறார். அறிவுனா அறியப்படுவது, இறைவனை அறிய வேண்டும், உணர வேண்டும் அப்படின்னு சொன்னால் படிப்படியாக முயன்று கொண்டே போகிறோம். கீவாஜா இதுக்கு ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவார். கையில் ஒரு விளக்கை வச்சுன்னு ஒரு குகைக்குள்ளே இருக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரும்போது அந்த விளக்கு வெளிச்சத்தின் உதவியினால் வெளியில் வருவோம். அந்த குகைக்கு வெளியில் வந்தாச்சுன்னா விளக்கு அவனுக்கு தேவையில்லை, விளக்கு வச்சுன்னு இருக்கணுங்கிற அறிவும் தேவையில்லை. அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன், 3 இருக்குது. அறிவுங்கிறது அந்த குகையில் இருட்டாக இருக்குது, இந்த குகையிலிருந்து வெளியில் வரணும். அதுக்காக அவன் எடுத்துக்கொள்கின்ற துணை விளக்கு, அறியப்படும் பொருள். அது வெளியில் வந்துட்டான்னாக்க அந்த அறிபவனும் அறியப்படும் பொருளும் ஒன்றாகவே ஆகிவிடுகிறது. வெளிச்சத்தை நோக்கி வருகிறாமா இல்லையா, அப்போது அவனுக்கு அந்த அறிவு தேவையில்லாத ஆயிடுறது. இங்கே இருட்டாக இருக்கே, இப்போ இந்த விளக்கு வேணுமே அப்படிங்கிற எண்ணம்லாம் தேவையில்லாத ஆயிடுறது. அதே போல் இறைவனை காணும் முயற்சியில், இறைவனை உணரும் நிகழ்ச்சியில் படிப்படியாக அவனை அறிந்து கொண்டே போகும்போது ஒரு நிலையில் அறிவு ஒன்றும் அற, அறிவு எல்லாம் மறைந்து போகும்படியாக. அதுக்காக தான் சொல்கிறார் பாடலில் சொல்லும்போது அறிவும் அறியாமையும் கடந்த அப்படின்னு சொல்கிறார். முதல் கந்தர் அனுபூதி பாடல் 1 சொன்னார், அறிவற்று அறியாமையும் அற்று அப்படின்னார். அந்த அறிவுங்கிற இது முழுவதுமாக மறைந்து போய் அப்போது இருப்பது ஒரே அறிவு தான். அது பரபிரம்ம ஞானம் என்கிற ஒரே அறிவு தான். அது வேறு எந்த விதமான பேதமும் இல்லாத ஒன்று. அதனால வேறு எந்த விதமான பேதமும் இல்லைன்னு சொல்கிறதுனால தான் பிரிவு ஒன்று அற அப்படின்னு சொல்கிற போது இதை வேறுபடுத்தி பார்க்க முடியாது. தேடுகின்றவன், தேடப்படுபவன் இரண்டுமே ஒன்றாக நிற்கின்ற நிலை அது. அதனால்தான் பிரிவு ஒன்று அற அந்த அத்வைத்த நிலையில்
நின்ற அதை காட்டி கொடுக்கிற, அதற்கு வழிகாட்டுகிற பிரான் அலையோ, தெய்வம் நீ அல்லவா. செறிவு ஒன்று அற வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே. இதில் திருப்பியும் சிவயோகர்களை பற்றி, சிவஞானம் தேடுபவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். செறிவு ஒன்று அற. செறிவுனா இந்த இடத்துல செறிவோடு உரை சிந்தையும் மற்றுன்னு முதல் பாடலில் சொன்னார். அந்த செறிவுங்கிறது இந்த உலக மாயை. அந்த மாயை அற, செறிவு ஒன்று அற, முற்றிலுமாக இல்லாமல் தீர்ந்து போகும்படியாக அந்த மாயை முழுவதும் விட்டு அகல வந்து நின்று இருளே சிதைய. இருள் என்றால் அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானமானது நீங்கி வெறி வென்றவரோடு, வெறினா இந்த இடத்துல மறுபடியும் ஆசை, ஆசை தலைன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஆசைகளை வென்றவரோடு, 3 மலங்களையும், காமம் குரோதம் லோபம் போன்ற எல்லா குணங்களையும் ஜெயித்தவர்கள், வெறி வென்றவர், செறிவு ஒன்று அற வந்து இருளே சிதைய வந்தவர்கள், அஞ்ஞானம் போய் உலக மாயையை கடந்து நிற்பவர்கள், அவர்களோடு இருக்கின்ற உறும் வேலவனே, அவர்கள் வேறு நீ இல்லை, அந்த மாதிரி இருக்கின்ற முருகப்பெருமானே அப்படின்னு இந்த பாடலில் முருகனை அழைக்கிறார். முருகனை அழைக்கிற போது எல்லாவற்றையும் கடந்த, அறிவால் உணர முடியாத அப்பாற்பட்ட அந்த பரம ஞான உண்மையை, பரம ஞானத்தில் இருக்கின்ற சிவயோகர்களோடு அவர்களாகவே இருப்பவன் முருகன் பிரான் அல்லவா. அதே போல ஆசையை வென்றவர்களை, காமத்தை வென்றவர்களை, உலக மாயையிலிருந்து நீங்கினவர்களை தன்னுள்ளே கொண்டவன், தானாகவே அறியப்படுபவன் முருகன் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். முருகாச்சரணம்.